நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் குறைவு நீங்கி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும் குடும்ப பெருவிழாவிற்கு வாருங்கள். மே மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும் தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாசரஸ் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள். தீர்க்க முடியாத வியாதியா, பலவீனங்களா, உங்கள் வாழ்வில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 830013535315 7094777783 மற்றும் 0463393535. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்துல நாங்க எல்லாம் உங்களோட இணைந்து இயேசுவை துதிக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை, யாராவது ஏதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு கோவம் நான் திட்டிருவேன். நமக்கு பிரியமா ஏதாவது செய்யல, ஏதாவது சுயநலமா அவங்கலாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா, சரியான சுயநலவாதிகளா இருக்கிறாங்களே, என் மனசாட்சியே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் நான் பேசுவேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணும்போது, ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது, நெருக்கங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, நிறைய வார்த்தைகள் மனிதர்கள் மூலமா காயப்படும் போது நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுவோம். அப்போ உட்காந்து இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, மனசாட்சியே இல்லையா இவங்களுக்குலாம், இவங்களாம் இப்படி யோசிக்கவே மாட்டாங்களா, இப்படிலாம் நிறைய விஷயத்த பேசும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். பாருங்க, பவுல் எழுதி வைத்திருக்கிறார்ல, நீங்க உங்க வாயில இருந்து ஆசீர்வாதத்தை தவிர எதுவும் வரக்கூடாது, நீங்க சபிக்க கூடாது அப்படின்லாம் பவுல் நமக்கு ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார்ல. அதைத்தான் ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க, ஆசீர்வதிக்கிறதா நீங்க சபிக்க கூடாது. அப்ப எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஒரு விஷயம் என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, உன் வாயில இருந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறமான வார்த்தைகள் தான் வரணும், அதுக்கு தானே நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்ப இன்னைக்கும் நீங்களும் இதே மாதிரி சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். மனுஷங்களால காயப்பட்டு இருக்கலாம். இல்ல இன்னைக்கு கூட இதை யோசிச்சு கொண்டு இருக்கலாம், காலை வேலையில இப்படி நம்மள பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் நடந்துருச்சே, நமக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே இப்படின்னு சொல்லி மனிதர்களை நீங்க நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், காயப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்ல திட்டி சவிச்சோ ஏதோ பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்க வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை தவிர எந்த வார்த்தையுமே வர வேண்டாம். சரியா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவங்கவங்க செய்யற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பலன் உண்டு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? இப்ப நம்ம இயேசுவை துதித்து போட போகிறோம். ஏன் தெரியுமா? தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை கிருபையா நேசிச்சதுனால தானே இந்த காலை வேளையில நீங்க சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு ஆலோசனையா நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கிறார்ல. அதனால இன்றைய தினம் அந்த கிருபையை நினைச்சு நம்ம இயேசுவை துதிக்க போறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. எங்களோட இணைந்து இயேசுவோட கிருபையை நினைச்சு துதிக்கலாமா?
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமேன். அவரை துதிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா நான் முதல்ல சொன்னேன், துதிக்கும் போது இப்ப நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி. எல்லாம் சொல்றதெல்லாம் சரி, நம்ம ஆசீர்வதிக்கணும் தான், சபிக்க கூடாதுதான், நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா அவங்க செய்யறதுக்கு எதுவுமே அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எவ்வளவு படுத்தினாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. கஷ்டம் நம்ம தானே பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள வருது இல்ல. அவங்க அதை இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கேள்வியும் நான் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறதுக்காகத்தான் சிலுவையை சுமந்து இருக்கிறார். அதற்காக தான் அவர் ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். இப்போ அந்த மனிதர் இயேசுவை நோக்கி, இயேசுவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுல இருந்து ஆழத்துல இருந்து அதை கன்ஃபஸ் பண்ணி ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிச்சான்னா, இயேசு இறங்கி மனம் இறங்கி அற்புதம் செய்வார். அவங்க மன்னிக்க தானே செய்வார். அப்படித்தானே உங்களையும் என்னையும் இயேசு ரட்சிச்சிருக்கிறாரு. அதனால அடுத்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, இப்படி செய்யறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க அங்கலாய்க்காதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டுமே, ஆசீர்வாதமா இருக்கட்டுமே, அதுக்கு தானே ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அவங்க மனம் திரும்பட்டுமே, ஆண்டவர் அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும் தெரியுமா? இயேசு உங்க கூட இருக்கிறாரு, அதுக்காக நான் சந்தோஷப்படுங்க. நீங்க ஜெபிக்கும் போது இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அதுக்கு சந்தோஷப்படுங்க. மத்தவங்க நினைச்சு அவங்க வாழ்க்கையை குறிச்சு உங்களோட சமாதானத்தையும் உங்களோட நிம்மதியையும் இழந்துடாதீங்க. இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதமே அந்த சந்தோஷமும் சமாதானமும் தான். அதனால இயேசு உங்களோட இருக்கிறார். அதனால சந்தோஷமா இப்போ மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் இயேசு என்னோட இருக்கிறாரு அப்படின்னு இயேசுவை துதிச்சு பாடலாமா? என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே.
ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமேன். இப்ப பாத்தீங்களா, அவங்களுக்கு குறைவில்லை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவங்க எல்லா தேவைகளும் சந்திக்க போகிறார். அதனால சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்க குடும்பம் எப்படி இருக்குது? குடும்ப ஜெபம் ஒழுங்கா தினமும் செய்றீங்களா? உங்க குடும்பம் ஆசீர்வதிக்க தான் இந்த ஆலோசனை. நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஜெபம் இல்லைன்னா நீங்க தான் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. ஆண்டவர் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அழகா ஆலோசனை கொடுத்து, கஷ்டமானதே கேட்ட, சொத்தெல்லாம் கொடு, உன் பொருளெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். தினம் ஒரு அரை மணி நேரம் கூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இது கஷ்டமா உங்களுக்கு? இது கூட நீங்க செய்யலைன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்? அப்போ நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரியவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட குடும்ப ஜெபம் தேவை, கட்டாயம் வரணும் சொல்லி கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். சரியா? சரி, இந்த நாள்ல ஆண்டவருடைய ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியா தியானிச்சுட்டு வரலாம். இன்றைக்கு என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. 203வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல 9ஆம் வசனம் 2வது பகுதி. உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். யாருக்குன்னா இஸ்ரவேல் மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவங்க, தெய்வ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவங்க, பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறவங்க. இதுதான் இந்த கூட்டம். அப்போ போகிற வழியில நிறைய யுத்தங்கள் வருகிறது, குறைவுகள் வருது, தேவை வருது, எல்லாத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதுல பாருங்க, இவங்களை சபிக்கணும்னே ஒரு மனிதனை ஒரு ராஜா கொண்டு வந்து நிறுத்துகிறான். இவங்களை சபிச்சுட்டா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சபிக்க வந்தவன் என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை சபிக்க கூடாது என்பதாக. அப்போ உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி மந்திரவாதம் பண்ணி பில்லி சூன்யம் பண்ணி சபிக்க நினைச்சா கூட அவங்களால அது முடியாது. நீங்க கரெக்டா இருந்தா, நீங்க இயேசுவோடு இருந்தா, இயேசுக்கு பிரியமா இருந்தாதான் அது நடக்கும். நாங்க கிறிஸ்தவங்க தானே, சர்ச்சுக்கு ஏதோ வார்த்தை போறோமே அப்படின்னு பேருக்கு கிறிஸ்தவடா இருந்தாலும் மந்திரவாதம் உங்களை ஒரு வழி பண்ணிடும். அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ரெகுலரா ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இசைந்து நடக்கிறவங்க யாரோ உங்க குடும்பத்தின் மீது தேவன் அக்கறை வைத்திருப்பார். அப்ப என்ன சொல்றாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப நம்ம வழங்குற இந்த பாதையில சிலர் நம்மளை உண்மையா ஆசீர்வதிப்பாங்க, நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. முக்கியமா இந்த மேரேஜ் எல்லாம் வந்துட்டா பிள்ளைகள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரியவங்கெல்லாம் போன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்க சொந்தக்காரர் நிறைய இந்துக்கள், அவங்க மேரேஜ் கூட கூப்பிடுவாங்க கட்டாயம். அப்ப நான் போயிருக்கிறேன். சொந்தத்துல கல்யாணம் நடக்குது, நான் போயிருக்கிறேன். அவங்க அந்த இந்து முறைப்படி எல்லாமே செய்வாங்க. அவங்க திருமண ஒழுங்குகள் வித்தியாசம் இல்லை. நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி அந்த போதகர் ஜெபம் பண்ணி அந்த இதை நடத்துவாங்க. அவங்க வித்தியாசமா அந்த நடத்துவாங்க.
எல்லாம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை நிற்பாங்க. எல்லாரும் அவங்க போய் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்குன்னு அவங்க சில முறைகள்லாம் இருக்குது. சில இந்த அரச இலை இதெல்லாம் சுற்றுவாங்க. அப்புறம் திருநீர் குங்குமம் வச்சு அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க. பெரியவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க பிள்ளைகளைன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என்ன கூடுவாங்க, நீங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுமா அப்படின்னு அன்பாக கேட்பாங்க, நீ ஆசீர்வதி பிள்ளைகளைன்னு சொல்லி. அதனால நான் போய் 2 பேருமே கை வச்சு அவங்களை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் வருவேன். ஆசீர்வாதத்தை கூறுவேன். நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன்? இவங்க ரட்சிக்கப்படணும், இயேசு அறிந்து கொள்ளணும், பரலோகத்துக்கு வரணும், அப்போ குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழணும், நீங்கள் எப்படியாவது உங்களை வெளிப்படுத்தணும். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி பிளஸ் பண்ணிட்டு நான் வருவேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இது எங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆதியாகம 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது 7 விதமான ஆசீர்வாதம் சொல்றார்ல, அப்பதான் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அது யாராவது சபிச்சா அவங்க தான் சாபத்துக்குள்ளாவாங்க. ஆனா யாராவது அதை ஆசீர்வதித்தா அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இஸ்ரவேல் தேசத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், அதை சபிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சாபம் ஆயிரும் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரை ஒழுங்கா பின்பற்றி நடக்கிறவளா இருந்தால் உங்களுக்கு விரோதமா யாரு சபிச்சாலும் அது அவங்கள தான் பாதிக்கும். சபிக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, பில்லி சொன்னை செய்யறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு தான் தீங்கு உண்டாகும். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார், ரிவர்ஸ் பண்ணிடுவாரு. ஆனா அதே சமயத்துல நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாதான் இந்த காரியம் பலிக்கும். அப்படி இல்லை ஜெபம் மண்டலத்துல பைபிள் வாசிச்சுமா பேருக்கு கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்தரும், அந்த சாபம் உங்களுக்கு பலிச்சிரும். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம், அதை விசுவாசிங்க. அப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு யாரோ சபிக்கிறாங்க, சாபம் இடுகிறாங்க, மந்திரவாதம் பண்ணாங்கன்னா நீங்க ஒன்றும் பயப்படாதங்க, கலங்காதங்க, அது உங்க மேல பலிக்காது. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துறீங்கன்னா அவங்க என்ன சாபம் போட்டாலும் உங்களை பாதிக்காது, பலிக்காது, அது உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. அதே சமயத்துல நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிரும். அதனால்தான் இன்றைக்கு வரைக்குமே அதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட தேசம், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேசம். இந்த இத்தனை ஆண்டு காலத்துல பல வழிகளை கடந்து வந்திருக்கிறாரு. ஆனா இப்பவும் அது உடன்படிக்கை தான். இஸ்ரவேல் தேசத்தை நேசித்து அதை ஆசீர்வதித்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இஸ்ரவேல் தேசத்தை எதிர்க்கிறது, குறை சொல்றது, பரிகாசம் பண்றது செஞ்சா ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்கன்னு கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ உங்களை ஒருத்தர் ஆசீர்வதித்தா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சபிச்சா அவங்க சாபத்துக்குள்ளாயிருவாங்க. இதை நாங்க நல்லா புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டுதான் நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க, என்னை சபிக்கிறவங்கள நீங்க சபித்து போடுங்கன்னு சொல்லிட்டாலே போதும். மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ற இடத்துல, இப்போ சூழ்நிலை சரியில்லை, இந்த மக்கள் வெறுக்கிறாங்க, சபிக்கிறாங்க, சாபம் எடுக்கிறாங்க, வாழ்க்கை அப்படி போயிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறார். இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களை சபிக்கிறவங்க சாபத்துக்குள்ளாயிருவாங்க. அது விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஜெபிக்கும் போது கர்த்தர் செயல்படுவதையும் மாற்றத்தை உண்டாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அதுக்காக தான் நம்ம கருத்தா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை சபிக்கிறவங்கள
ஆண்டவரே சபிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்படிலாம் வேண்டாம், மன்னிச்சிருங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க, அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு கருத்தா நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்க ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கிட்ட சொன்னேன்னு, ஜெப குறிப்பெல்லாம் எழுதி இருக்கீங்களா? ப்ரேயர் டைரியில வச்சிருந்தீங்கன்னா உங்களோட முன்னால வச்சிருங்க. இப்போ குடும்பமா இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து, யாரோ சபிச்சிட்டாங்க, யாரோ எங்களுக்கு பில்லி சொன்னியம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தை சபிக்கிறாங்க, பாதிப்பை உண்டாக்க நினைக்கிறீங்களா? யார் சபிச்சாலும் உங்களை பாதிக்காது, சபிச்சவங்களை தான் அந்த பாதிக்கும். அவங்க சாபத்துக்குள்ளாயிருவாங்க. ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளா நடந்து கொள்ளணும். நீங்க பகைப்பிடித்து கொண்டு, குடிச்சு கொண்டு, சூதாடி கொண்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு, இந்த வாக்குத்தத்தை எனக்குரியதுன்னா உங்களுக்கு பலிக்காது. நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுகிறவளாய் இருந்தால்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். அப்போ உங்களை நீங்க முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான குடும்பமா நாங்க இருக்கணும். வீட்டுக்குள்ள ஜாதகத்தை வைத்துக்கொண்டு, தகடுகளை வைத்துக்கொண்டு, விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தை எங்களுக்குரியதுன்னா அது பலிக்காது. ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகள், அதனால எந்த சாபமும் எங்க மேல பலிக்காது. எங்களை சபிக்கிறவங்க தான் சபிக்கப்பட்டு போவாங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி சொல்லி ஸ்தோத்திரத்தை ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடப்பதை நீங்க காண்பீங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கே சாபக்கட்டுகள் அறுக்கப்படும். இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துல, பிசினஸ்ல, வருமானத்துல உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த விசுவாசத்தோட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, எங்களுக்குரியது என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நேசித்து என்னை ஆசீர்வதிக்கிறவங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. என்னை பகைத்து எனக்கு சாபத்தை கூறுறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டு போறாங்க. ஆனாலும் தயவாக நீங்க மன்னித்து, அவங்களுடைய அறியாமையை நீர் மன்னித்து விலக்கி அவங்களையும் ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மனதிலையும் கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படி செய்கிற சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். வீட்டுக்குள்ள நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னமும் இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய கருத்துக்குள்ள பாதுகாப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். இந்த காரியத்தில் எல்லாம் அற்புதம் செய்யுங்க. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், வருகையில காணப்படணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, நீர் எப்படி எங்க குடும்பத்துல சமாதானம், ஆசீர்வாதம், நல்வொழுக்க உண்டாயிருக்க வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். என்னையும் எங்களையும் பலிபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காய் நன்றி. எங்க வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற ஆவிகள் விலகட்டும், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும், பெருமை கொண்டு வர நினைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இதோ ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பூரணமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். நன்மை உண்டாகட்டும். நீரப்படி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. அவருடைய பண தேவைகளை சந்தியும், கடன் பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து படிப்பிற்கு வேண்டிய ஞானம், கிருபைகளை அருளி ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே
இயேசுவே எங்கள் This program is sponsored by Brother Jayaraj John and family, Tengasi. Happy wedding anniversary, Mr. Jayaraj John and Mrs. Punnarisi Esther. ஆதியாகமம் 21:22 படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Brother Krishnakumar and family, Pollachi. யாத்ராகமம் 14:13 படி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Brother Ilankovan and family, Kinathukkadavu, Coimbatore. என்னாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Shanmuga Vadivel and family, Pollachi. 2 கொரிந்தியர் 12:9 படி என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Pavitha Pichamani and family, Tirupur. 2 ராஜாக்கள் 3:17 படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Iramadi and family, Erod. ரோமர் 15:33 படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Brother Leroy Samuel and family, Chennai. 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. Brother Isaac Papi and family, Dindukkal. ஏசாயா 48:18 படி உங்கள் சமாதானம் நதியைப் போலும், உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருப்பதாக. Brother Ramadas and family, Rangam Palayam, Erod. சங்கீதம் 122:7 படி உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942224661. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.